Hey guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு செம்மையான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. iPhone 13 தான் இது, 13 Pro. என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் இல்லை, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபோனோட பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து ஃபோன் இருக்க மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா 13 Pro வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஃபோனு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு நான் 9 இயர்ஸாக வந்து ஐஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து 13 Proக்கு வந்து போயிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. 13 Pro கோல்ட் கலர் என்னோடய ஃபோன் வந்துட்டு. என்னோடய பழைய ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் வந்து நான் கோல்டன் கலர் தான் வந்து யூஸ் பண்ணேன். 6 இயர்ஸ் மட்டும் வந்து ரோஸ் கோல்டு வந்து யூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 to 5 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கோல்டு தான் வந்து பிடிச்சிருந்தது. அதனால் வந்துட்டு நான் கோல்டன் கலர் வந்து சூஸ் பண்ணேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலிகண்ட்டாக இருந்தது. ரொம்ப சின்ன பாக்ஸ். நார்மலாக வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பழைய ஐஃபோனோட பாக்ஸ்லாம். இது ரொம்பவே மெலிசாக இருந்தது. இது மாதிரி ஏரோ கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம பிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நிறைய திங்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. வழக்கம் போல் வந்து இந்த தடவை ஒரு பெரிய ஆப்பு வச்சு விட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜரோட அடாப்டரே கிடையாது, வெறும் லைட்னிங் சார்ஜர் கேபிள் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்னிங் சார்ஜர் கேபிள் எல்லாமே வந்து இருந்தது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் சார்ஜர் மட்டும்தான், ஹெட்ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹெட்ஃபோன்லாம் நம்ம வந்து தனியாக தான் வாங்கணும். ஃபோன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே தகன்னு மின்னுது. 24 கேரட் கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். இப்போ வந்து ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்க்ரீன் வந்து வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்தது. ஆனால் என்னோடய 6S ஃபோனை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான், ரொம்ப நல்லா இருந்தது. ரைட் சைடில் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெஃப்ட் சைடில் எப்பயும் போல் வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் சைலண்ட் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 கேமரா, வேறு லெவலுங்க. கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா செம்மையாக இருக்கும். வீடியோஸ்லாம் எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் எட்ஜஸ் எல்லாமே. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா வழக்கமாக வந்துட்டு ஒரு லைட்னிங் சார்ஜர் கேபிளும், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் வந்து சிம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுற அந்த டூல் இருக்குது. என்னடா ஃபோனையே இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேனேன்னு நினைப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுனால நான் வந்து ஃபோனையே பார்த்துட்ருந்தேன். சார்ஜர் வந்து இந்த தடவை லைட்னிங் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனும் வந்து லைட்னிங் கேபிள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹெட்ஃபோன் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இன்னும் ஹெட்ஃபோன்லாம் வந்து வாங்கலை. என் ஹஸ்பண்டோட ஹெட்ஃபோன் ஆல்ரெடி 11க்கு வாங்கினதே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் பண்ணோன்னேயும் பாருங்கள் ஆப்பிள் சிம்பிள் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபோனு வேறு லெவலுங்க, சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷம் உண்மையிலே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் அது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இந்த ஃபோனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுமே. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மந்த்துக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அப்புறம் வழக்கம் போல் நான் கீழெல்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீனு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக இருந்தது ஸ்க்ரீனு. நமக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா 3 கேமராஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு கேமரா குவாலிட்டி வேறு லெவலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது சார்ஜர் வந்து நல்லாவே 12 ப்ரோவை விட 1.5 hour வந்து அதிகமாக சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆப்பிள் கம்பெனி. நமக்கு தெரியல, நான் இன்னும் வந்து அதெல்லாம் வந்து நோட் பண்ணல. நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 மந்த்துக்கு மேலே ஆகுது. சார்ஜ் வந்து நல்லாவே தான் நிற்குது. வழக்கம் போல் நம்ம வந்துட்டு வீட்டில் வந்து வைஃபை அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு சார்ஜ் வந்து சீக்கிரமாகவே இறங்குது. நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இறங்குறதில்ல. நான் வந்து மேக்ஸிமம் 2-3 டேஸ் கழித்து தான் வந்துட்டு சார்ஜ் வந்து போடுறேன். சார்ஜ் வந்து நல்லாவே தான் நிற்குது. நான் ஒரு நாளைக்கு வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பாப்பா இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு ஃபோன்லாம் பழைய மாதிரிலாம் ரொம்ப நேரம் ஃபோனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வீடியோஸும் என்னால் சரியாக போட முடியல. அதனால் வந்துட்டு ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் தான் யூஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் தான் வந்து சார்ஜே போடுறேன். ரொம்பலாம் வந்து சார்ஜ் இறங்கிலாம் போகிறதில்ல. இப்போ நான் ஃபோனை வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஐடி வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃபேஸ் ஐடி செட் பண்ணணும் அப்படின்னே ரொம்ப நாள் ஆசை. அதுக்காகவே வந்து நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கின ஃபோன் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று வந்துட்டு நான் உடனே ஃபோன்லாம் வந்து மாற்றுற பர்சன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 6 years வந்து 6S வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 6S ப்ளஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து 6S வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து 11 வாங்கினாங்க. அதுக்கப்புறமா நான் 11 வாங்கலாமா 12 வாங்கலாமா அப்படியே வந்து போயிட்டே இருந்தது. ஏன்னா நான் ஃபோன் வந்து டக்குன்னு மாற்ற மாட்டேன். என்னோடய ஃபோன் எதனா ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் வந்து நான் மாற்றுவேன். 5Sமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 3 years கிட்ட 5S வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால 6S ப்ளஸுக்கு வந்து போனேன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல விரும்பலை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இதுதான் இருக்குது, ஒரு ஸ்டிக்கரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுற டூல் இருக்குது. பாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோடய பழைய ஃபோனு 6S ப்ளஸ்ஸு அது வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு என்னோடய ஐஃபோன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்னோடய ஐஃபோன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறேன். 6Sஐ விட குட்டியாக தான் இருக்குது பாருங்கள். 6S ப்ளஸ்ஸை விட கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது இந்த ஃபோனு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 206 கிராமோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 200 grams வந்து இருக்குது. ஆனால் வந்து 6S வந்து அவ்வளோ வெயிட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என் ஹஸ்பண்டோட ஃபோனு 11 வந்து இது 11 பார்த்திங்கன்னா 2 கேமரா இருக்குது. என் ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து ஒயிட் கலரு. நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்ட் கலர். நான் வந்து முதலே சொல்லியிருப்பேன். என்னோடய 6S வந்து 6S ப்ளஸ் வந்து ரோஸ் கோல்ட் கலரு. இப்போ வாங்கியிருக்கிறது கோல்டன் கலர். அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். என்னோடய ஃபோன் வந்துட்டு 128 GB. வேறு எதுவும் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலை. அன்பாக்ஸ் மட்டும்தான் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.